அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய போராட்ட களத்துக்கு வந்த நேரம் முதல் நான் இந்த கடலோர மக்களைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். இதே போல தான் ஒரு மாதா கோவிலுக்கு முன்னாடி பந்தல் போட்டு அந்த மக்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே போராடினாங்க. இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களும் வந்தார்கள். அந்த மக்கள் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது ஏராளமான வழக்குகளை போட்டு முடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளுக்கும் சிறை தண்டனைக்கும் கூட அஞ்சாமல் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். நம்முடைய 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் அந்த பாத யாத்திரையை தொடங்கிய போது முதல் நாள் மதியம் சுசீந்திரம் என்கிற ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் எங்களை சந்தித்தார். எங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரி பக்கம், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். நாங்கள்லாம் நிறைய பேர் போயிருந்தோம். ஆனால் இங்கே திருவண்ணாமலையிலிருந்து அருள் ஆறுமுகம் வந்திருந்தார். சேலம் சென்னை 8 வழிச்சாலையை பற்றி ராகுல் காந்தியிடம் விவரித்து எங்களுடைய விவசாய விளைநிலங்களை இழந்து விடுவோம், எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் ராகுல் காந்தியிடம் விரிவாக எடுத்து சொன்னார். அப்போதே நான் அருள் ஆறுமுகத்தை கவனித்தேன். இவ்வளவு தூரம் நீண்ட நெடும் பயணம் வந்து தன்னுடைய மக்களுக்காக உண்மையாக நின்று பேசுகிறாரே என்று உண்மையிலேயே நாங்களெல்லாம் அவரை மிகுந்த மரியாதையோடு பார்த்தோம். அதன் பிறகு இந்த மேல்மா போராட்டத்தை கையில் எடுத்து உங்களோடு நின்று போராடி பழையபடி எங்கள் ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்ததே பெரிய வரலாறு. அன்னைக்கு அனுமதியெல்லாம் உள்ளப்பட்ட ஜெயிலுக்குள்ளே சிறை அதிகாரிகள்லாம் பெரிய கலவரம் அடைஞ்சிட்டாங்க. அங்கே நின்று பார்த்து விட்டு வந்தோம். நான் போனேன், அருள் ஆறுமுகம் மெலிஞ்சிருப்பார். ஏன்னா நான் பார்க்க போகும்போது 2-3 வாரம் ஆகிப்போச்சு. இந்த சிறை உணவெல்லாம் பிடிக்காமல் மெலிஞ்சிருப்பார்னு பார்த்தா ஆள் சூப்பராக உட்காந்துருந்தார். நல்லா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தார். இப்போ எனக்கே ஒரு நம்பிக்கை பரவாயில்ல, ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு. அருமை தோழர்களே, விவசாயம் என்பது இன்றைக்கு ஒரு கேவலமான தொழிலாக ஆளும் வர்க்கத்தால் பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் தாழ்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று நாமெல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மகாத்மா காந்தி தன்னை ஒரு விவசாயி என்று தான் அழைத்தார். 1922ஆம் ஆண்டு தேச துரோக வழக்கு ஒன்றின் மீது அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. அகமதாபாத் என்கிற குஜராத் மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டு அங்கே காந்தியடிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அந்த நீதிமன்றத்தில் அவர் நிற்கும்போது உங்களுடைய தொழில் என்ன என்று கேட்டபோது நான் ஒரு விவசாயி, ஒரு நெசவாளர் என்று தான் தன்னை அடையாளப்படுத்தினார். இன்றைக்கு இருக்கிற பெரும் தேச தலைவர்களெல்லாம் தங்களை விவசாயி என்று அழைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போல நவஜீவன் அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை நிறுவும் போதும் காந்தியிடம் மீண்டும் கேட்கப்பட்டது, உங்களுடைய பெயர், வயது, தொழில் என்று கேட்டபோது அந்த தொழிலில் விவசாயி என்று தான் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு விவசாயத்தையும் விவசாயிகளையும் அடியோடு ஒழிக்கக்கூடிய செயல்பாடுகளை, சித்தாந்தத்தை ஒன்றிய அரசு கை கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இத்தனை இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு நீங்களெல்லாம் உறுதுணையாக, ஒருவருக்கொருவர் உறுதுணையாக ஒற்றுமையோடு நின்று போராடுவது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது. எனவே இந்த போராட்டத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. உங்களோடு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். நாங்கள் இருப்பது கன்னியாகுமரியாக இருந்தாலும், இந்த நாட்டினுடைய தென்கோடியாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாங்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம். நாம் தொடர்ந்து நின்று நம்முடைய விவசாய விளைநிலங்களை பாதுகாப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். ஒரு சின்ன தகவல் பண்ணி, காலையில் இந்த திருச்சி சிறப்பு முகாம் அந்த விடுதலை அடைந்து நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்று சிறையிலிருந்து விடுபட்ட தோழர்கள் இந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கி காலையில் 1-2 பேர்கிட்ட பேச முடிஞ்சுது. அவங்க விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கணும். விவசாயிகளுக்காக போராடும் நாம், நம்மை போன்ற மனித உரிமை ஆர்வலர்களுக்காகவும் பல்வேறு களங்களில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசு அவர்களை திருச்சி சிறப்பு முகாமில் பிடித்து அடைத்து வைத்து ஒருவர் உடல்நலம் கெட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கார்.
இன்னும் ஒருத்தர் சென்னையில், இன்னும் ஒருத்தர் 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம். இன்னைக்கு முருகனுடைய துணைவியாரோடு தான் காலையில் பேசினேன். சொன்னாங்க அந்த போராளிகளுக்கு நான் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கேன், அவங்களுக்கு இந்த போராட்டத்தை பற்றி இன்றைக்கி நம்ம கூடுறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் தோழர்களே, அவர்களை பற்றியும் தயவுசெய்து சிந்தியுங்கள். போராளிகள் எல்லா போராட்டங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த சிறப்பு முகாமில் சித்திரவதை செய்யப்படுகிற நம்முடைய தோழர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தால் அவர்கள் நாட்டு விசா பெற்று அவரவர் நாட்டிற்கு போவதற்கு தமிழ்நாடு அரசு அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.